ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏலகிரி அகாடமி. நான் உங்கள் திரு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு கவர்மெண்ட் சார்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் விட்டுருக்காங்க. அந்த மாடல் தமிழ் ரிலேட்டடாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழர் பண்பாடு, இதில் இருந்து நம்ம வீடியோ பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கலைகளின் விளைநிலம் எனப்படுவது சோழ நாடு. வியக்க வைக்கும் கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் கொழிக்கும் ஊர் கும்பகோணம் ஆகும். இவ்வூரின் தென்புறம் அரிசிலாறு பாயுது அப்படின்னு சொல்கிறாங்க. கலைகளின் விளைநிலம் எனப்படுவது பார்த்தீங்கன்னா சோழ நாடு தான் விளைநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வியக்க வைக்கும் கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் கொழிக்கும் ஒரு ஊரை கும்பகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வூரின் தென்புறம் தான் அரிசிலாறு அமைஞ்சிருக்கு. அரிசிலாறுனா என்ன அப்படின்னா அரசல் ஆறு அப்படின்னு சொல்லலாம். சரியா? அரசல் ஆற்றின் தென்கரையில் உள்ள தாராசுரம் என்னும் ஊரில் 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ஐராஸ்வரர் கோயில் இருக்கு. சரியா? அரசல் ஆறு இருக்கு இல்லையா, அரசல் ஆற்றினுடைய தென்கரையில் உள்ள தாராசுரம் என்ற ஊரில் 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ஐராவதீஸ்வரர் கோவில் அமைந்திருக்கு. சரிங்களா? 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ஐராதீஸ்வரர் கோயில் தாராசுரத்தில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? ஓகே, கதை சிற்பங்கள் பாருங்கள். முப்புறம் எரித்தவனா திரிபுராந்தகன் கதை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது அப்படியே கொஸ்டினாக கேட்கலாம், அதில் கூட்டுக்கரண மாதிரி கூட கேட்கலாம். யானையை வதம் செய்து அதன் தோலை தன் மீது உடித்து கொள்ளும் ஈசனின் யானை உரி போர்த்தவர் தான் காக சம்வாராமூர்த்தி கதை. சரியா? யானையை வதம் செஞ்சு அந்த தோலை தன் மீது உடித்து கொள்ளும் ஈசனினுடைய யானை உரி போர்த்தவர் காக சம்வாராமூர்த்தி கதை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கூட்டுக்கரணத்தில் கேட்கலாம். சரியா? அடிமுடி தேட வைக்கும் அண்ணாமலையார், இது லிங்கோத்பவர் கதை. சரியா? இக்கோவிலின் நுழைவு வாயில சரிகம பதனி என்னும் 7 நாதப்படிகள் இருக்குது. சரிகம பதனி எனக்கூடிய 7 நாதப்படிகள், அதாவது சங்கீதங்கள் படிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 63 நாயன்மார்களின் கதைகளை கூறும் கல்வெட்டு எழுத்து தலைப்புகளுடன் கூடிய படைப்பு சிற்பங்கள் இங்கே இருக்குது. சரியா? 63 நாயன்மார்களின் கதைகளை கூறக்கூடிய கல்வெட்டு பார்த்திங்கன்னா இந்த தலைப்புகளுடன் கூடிய படைப்பு சிற்பங்கள் இங்கே இருக்குது. சரியா? இப்போது கலைகளின் சரணாலயம் எனப்படும் இக்கோவிலை யுனெஸ்கோ அமைப்பு மரபு அடையாள சின்னமாக அறிவிச்சிருக்காங்க இந்த ஐராதீஸ்வரர் கோயிலை. ஓகேங்களா? இங்குள்ள ஓருடல் சிற்பங்கள் சிறப்பானவையாக இருக்கு. சமணர் கோயில் உள்ள இடம் தீபங்குடி. சரி, அது கேட்கலாங்க. சமணர் கோயில் இருக்கக்கூடிய இடம் தீபங்குடி. சரிங்களா? தாராசுரர் கோவிலின் விமான தோற்றத்தை பாராட்டிய வானவில் அறிஞர் யார் அப்படின்னா கார்ல் சேகன். சரியா? யாரு? தாராசுரர் கோவிலினுடைய விமான தோற்றத்தை பாராட்டிய வானவில் அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ல் சேகன் அவர்கள். சரிங்களா? ஐராதீஸ்வரர் கோயில் 800 ஆண்டுகள் பழமையானது. கேட்கலாங்க. ஐராதீஸ்வரர் கோயில் 800 ஆண்டுகள் பழமையானது தான் இந்த ஐராதீஸ்வரர் கோயில். ஓகேங்களா? தாராசுரம் கோவிலின் கூம்பிய விமான தோற்றமும் மண்டபமும் வான்வெளி ரகசியத்தை காட்டுவதாக உள்ளது என அறிஞர் யார் கூறுறாரு அப்படின்னா கார்ல் சேகன் கூறுறாரு. சரியா? தாராசுரம் கோயிலுடைய கூம்பிய விமான தோற்றமும் மண்டபமும் பார்த்திங்கன்னா வான்வெளி ரகசியத்தை காட்டுவதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்ல் சேகன் சொல்கிறாரு. சரியா? அடுத்து தமிழர் கப்பற்கலை பாருங்கள். நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலே மிகவும் பழமையானதுன்னு பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் தான். இந்நூல் முன்னீர் வழக்கம் என்னும் கடற்பயணத்தை குறிப்பிடுது. சரியா? நமக்கு கிடைச்சதில் மிகவும் பழமையான ஒரு இலக்கியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் தான். இந்த நூலில் முன்னீர் வழக்கம் என்று சொல்லக்கூடிய கடற்பயணத்தை இது குறிப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சேந்தன் திவாகரம் என்னும் நிகண்டு நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரியா? சேந்தன் திவாகரம் என்ற நிகண்டில் பார்த்தீங்கன்னா பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? தமிழர்கள் பார்த்திங்கன்னா தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் போன்றவற்றை சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினாங்க. சிறிய நீர்நிலைகளை கடக்க நம் தமிழர்கள் என்னென்ன பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் போன்றவற்றை பயன்படுத்துகிறாங்க சிறிய நீர்நிலைகளை கடக்கிறதுக்காக. சரியா? களம், வங்கம், நாவாய் முதலியவை அளவில் பெரியவை. இவற்றை கொண்டு தமிழர்கள் கடற்பயணம் மேற்கொண்டாங்க. அளவில் பெரியவாக இருந்ததுன்னா களம், வங்கம், நாவாய் இவரை வைத்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் கடல் பயணத்தை மேற்கொள்கிறாங்க. ஏன்னா இது பெரியவாக இருக்குது. சரியா?
கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவியை சுக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படக்கூடிய முதன்மையான கருவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கான். சரியா, கப்பலை நிலையாக ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம். இது மேக்ஸிமம் தெரியும் இல்லையா, கப்பலை நிலையாக ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்கிறதுக்கு நங்கூரத்தை பயன்படுத்துவாங்க. சரியா, அடுத்து தமிழ்மணி பாருங்கள். பண்டைய காலங்களில் தமிழர்களின் கப்பலில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று தற்சயம் நியூசிலாந்து நாட்டில் உள்ள வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் தமிழ் மணி ஆக பாதுகாக்கப்பட்டு வருது. இது எங்கே? நியூசிலாந்தில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பலின் பகுதிகளாக இருக்குது. இது தெரிஞ்சுக்கங்க. கப்பலின் பகுதிகள் என்ன? எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம். இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் வேறு ஏதாச்சும் மாற்றி கொடுத்துட்டு இதை கேட்கலாம். சரியா, கப்பல் செலுத்துபவரை மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி முதல்ல பல பெயர்களால் அழைப்பாங்க. இப்போ கப்பல் செலுத்துபவர் என்ன சொல்லுவாங்க? மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி அப்படின்னு கூட அழைப்பாங்க. சரியா, தமிழ் ஒளிர் இடங்கள் பார்க்கலாம். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் உலகில் உள்ள நூலகங்களில் சிறந்த ஒன்றாக கருதப்படுது. சரியா, இங்கு தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம், ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், இட்டாச்சி, லத்தீன், கிரேக்கம் முதலிய பல மொழிகளில் உள்ள ஓலைச்சுவடிகளும் கையெழுத்து பிரதிகளும் அச்சு பிரதிகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சரஸ்வதி நூலகத்தில். சரியா, வரலாறு, மருத்துவம், அறிவியல், இசை, நாட்டியம், சிற்பம், மதம், தத்துவம் முதலிய பல கலைகளில் சிறந்த நூல்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 16, 17ஆம் நூற்றாண்டுகளில் தஞ்சையை ஆண்ட நாயக்க அரசர்கள் சமஸ்கிருதம், தெலுங்கு, தமிழ் நூல்களை கொண்டு வந்த சரஸ்வதி மகால் நூலகத்தை சேர்த்தனர். சரியா, தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டு பல்கலைக்கழகம் ஒன்றாக இருக்குது. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் 1981 செப்டம்பர் 15ஆம் நாள் உருவாக்கப்பட்டுச்சு. இது கேட்கலாங்க. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் 1981 செப்டம்பர் 15ஆம் ஆண்டு உருவாக்கப்படுது. தஞ்சாவூரில் 972.7 ஏக்கர் நிலப்பரப்பில் இப்பல்கலைக்கழகம் அமைஞ்சிருக்கு. ஓகே, தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1981 செப்டம்பர் 15. சரியா, எங்கே இருக்குது? தஞ்சாவூரில் இருக்குது. எவ்வளோ ஏக்கர்? 972.7 ஏக்கர். ஓகேங்களா? ஓகே, தமிழ் எழுத்து வடிவில் கட்டடங்களை பார்க்கலாம். தமிழ் பல்கலைக்கழகத்தில் எழுப்பப்படும் புல கட்டடங்கள் அவற்றின் உருவ அமைப்பில் தமிழ்நாடு என்ற சொல்லின் எழுத்துக்களை போன்று வடிவமைக்கப்பட்டிருக்கு. அவ்வகையில் தமிழ்நாடு என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்களை குறிக்கும் நிலையில் ஒவ்வொரு எழுத்துக்களும் தமிழ்நாடு, ஒவ்வொரு கட்டடம் அது பார்த்திங்கன்னா இப்போ தா வடிவ கட்டடத்தில் கலைப்புலத்துறைகளும், நா வடிவ கட்டடத்தில் சுவடிப்புலத்துறைகளும் அமையும். இல் வடிவ கட்டடத்தில் மொழிப்புலம் செயல்பட்டு வருது. மீ வடிவ கட்டடத்தில் கட்டுமானம் முடிவடைய உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு என்ற பார்வையில் கொடுத்துருக்காங்க. இதில் அறிவியல் துறைகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. 2 வடிவ கட்டடம் அண்மையில் திறக்கப்பட்டுச்சு. தற்போது மீ வடிவத்தில் உள்ள அறிவியல் புலக்கட்டடம் 8 பிப்ரவரி 2016 திறக்கப்பட்டுச்சு. சரியா, ஒரு நார்மல் இன்ஃபர்மேஷன்.